இப்பொழுது நாம் வேதத்தில் உள்ள கெட்ட குமாரன் கதையை ஒரு சிறு நாடகமாக ஜூனியர் பிள்ளைகள் நடித்து காட்ட பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு தகப்பனும் 2 குமாரர்களும் வாழ்ந்தார்கள். இளைய குமாரன் தன் தகப்பனிடம், என்னோட சொத்தை நீ பிரிச்சு கொடுத்துரு, நான் இந்த வீட்டு விட்டு கிளம்ப போறேன். ஏன்பா? அதெல்லாம் நீ கேட்காத, என் சொத்தை நீ பிரிச்சு கொடு. சரி இந்தா, ஆனா மறுபடியும் நீ வந்துரு வீட்டுக்கு. அதெல்லாம் வர முடியாது. டேய், என்கிட்ட பாத்தீங்களாடா இவ்வளோ பணம் இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணலாம் சொல்லுங்கடா. நம்ம கேம்பிளிங் சீட்டு அது மாசா செலவு பண்ணலாம்டா. டேய் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு. சரி, வேற யாராச்சும் சொல்லுங்கடா. நம்ம ஹோட்டல் போயிட்டு கண்ணா பின்னான்னு செலவு பண்ணலாம்டா. நம்ம தேட்டருக்கு போய் எல்லா படம் பார்க்கலாம்டா. ரெஸ்டாரண்ட் போகலாம்டா. சரி ஓகே கேபி, நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கேமிங் விளையாடலாம். இதுல ஒரு பாதி பணம் உனக்கு இருந்தா போதும். போ, டபுள் ஆகிடுவா. எல்லா பணமும் போச்சுடா. டபுள் ஆகிட்டு வரேன்னா 0 ஆகிட்டு வந்துட்டேன்டா. என்னடா சொல்ற? என்ன பண்றதுடா? பரவாயில்ல, பணம் தானே போச்சு, மீதி பணம் இருக்கு, இதாச்சும் செலவழிப்போம். ஜாரனே, நீ சொன்ன மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் போலாம்டா. சரி போலாம்டா. காசை குர்ரா என்கிட்ட இருக்குது, அவ்வளவுதான்டா. புடிக்கிட்டு போவாதீங்களா? டேய் போடா. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்ல, போடா. எங்களுக்கு தேவை இல்லைடா. இப்போ வேற இந்த ஊர்ல இவ்வளோ பெரிய பஞ்சம் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. சரி ஓகே, ஏதாச்சும் ஒரு வீட்டில் வேலையாச்சும் கேட்போம். சார், உங்க வீட்டில் ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா கொடுங்களேன். டேய் வேணாம் இல்லை, போடா. சார் பாருங்க சார். ஆமாப்பா, ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்க, வேற ஆள் பார்த்துக்கோப்பா. உங்க வீட்டில் ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்களேன். சார், உங்க வீட்டில் ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்களேன் ப்ளீஸ். தம்பி, ஆட்கள்லாம் கரெக்டாக இருக்காங்கப்பா, வேலை இல்லையேப்பா. பாருங்க சார், ஏதாச்சும் இருக்கும். தம்பி, இப்போனா பண்ணி வைக்கிற வேலை தான்ப்பா இருக்கு. சரி, இவனை நான் மேய்க்கலாமா? டேய், இவன் என் தம்பிடா. சாரி சார், சாரி சார். இந்த பண்ணி மேய்க்கிற வேலை கிடச்சினா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதே நம்ம அப்பா கிட்டே இருந்தது அவங்க வேலைக்காரனுக்கே நல்ல சோறு கிடச்சிருக்கோம். இந்த ஊரில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், வேற வழியே இல்லை. நம்ம அப்பா கிட்ட தான் நம்ம போயாகணும். அப்பா, டேய் இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்த? நான் உன்னை வீட்டில் தான் தேடிட்டு இருந்தேன். எல்லாரும் இங்கே வாங்க. என்னோட மகன் இப்போ போயிட்டு மறுபடியும் வந்திருக்கான். நீ போய் புது துணி எடுத்துட்டு வா. நீ போய் புது மோதிரம் எடுத்துட்டு வா. அவன் போட சாண்டல்ஸ் கூட அவனுக்கு எடுத்துட்டு வா. நீ பெரிய ஃபீஸ்ட்டுக்கு ரெடி பண்ணு. உங்களுக்கே அது நல்லா இருக்கா? உங்கள் சொத்தியாக அவன் பாதியாக வாங்கிட்டு போயிட்டான். அவன் வந்து இத்தனை நாள் அவன் போய் எங்கே இருக்கானே தெரில. நான் உங்கள் கூடயே சின்ன வயசுலேருந்து இருக்கேன். உங்களுக்காக நான் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு நாளாக செஞ்சுருப்பீங்களா? அவனுக்கு வந்து கொளுத்த ஆடு எல்லாம் அவனுக்காக கொடுக்குறீங்க. எனக்கு இந்த மாதிரி அவனுக்காக ஒரு நாள் பண்ணிருக்கீங்களா? இல்லை, அப்படி இல்லை. அவன் வந்து இவ்வளோ நேரம் காணாமல் போயிருந்தான். அவன் வந்து மறிச்சிட்டான்னு நம்மளாம் நினச்சோம். ஆனால் அவன் மறுபடியுமே உயிரோடு வந்திருக்கான். அதனால தான் நான் இந்த ஃபீஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணேன். சரி விடுங்க.
நாமும் இந்த இளைய குமாரனைப் போல தவறு செய்து திரும்ப இயேசுவிடம் வரும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள மிகவும் ஆவலாய் இருக்கிறார். நாம் செய்த தவறை மன்னித்து அதை மறந்தும் விடுகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சங்கீதம் 103:12. நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்யாதபடிக்கு இயேசுவிடம் ஜெபித்து வாழ வேண்டும். தேங்க்யூ.